ஆ, டாக்டர் சொன்னதை கேட்டல. 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன்னு தண்ணியில கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது? என்ன வீட்டுல ஆளா இல்ல? நீ தான் செய்யணுமா என்ன? அவங்க வேலைய அவங்கவங்க பாத்துப்பாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுன்னா உன்னை யாரு பாத்துக்கிறது? ஒருத்தன் தான் இருக்கேன், சவாரியை விட்டுட்டு உன் கூடயே இருக்கணும், பரவாயில்லையா? எல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால உங்க வேலை ஒண்ணும் கெட்டு போக வேணாம். இதுல ஒண்ணும் குறைச்சொல்ல மீனா. விலைக்கும் மாத்திரை கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு வேலை போட்டுட்டு தூக்கி போட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். கிறிஷோட பாட்டி. கிறிஷுக்கு என்ன ஆச்சு? விளாண்டுகிட்டு இருந்தாமா, வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். ஆக்சிடென்ட்டா? ஆமா டாக்டர், வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். நான் பக்கத்து ஊரு தான். இந்த ஊரு ஆஸ்பத்திரியில இங்க அனுப்பிச்சு வச்சாங்க. கொடுங்க, இப்படியாவது என் பேரனை காப்பாத்துங்க டாக்டர். எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு செக் பண்ணணும். ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் வெளியே இருங்க. அழாதீங்கம்மா, கிறிஷுக்கு ஒன்னும் ஆகாது. அந்த வண்டிய பத்தி ஏதாவது தெரியுமாமா? யாரு இடிச்சிட்டு போனான்னு? எதுவும் பாக்கலப்பா. அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காதுமா, ஏன் அழுகுறீங்க? அழுகை நிப்பாட்டுங்க, இதுக்கு சரியாயிருமா, கவலைப்படாதீங்க. அங்க கூட இருக்கோம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, உட்காருங்க. அன்னைக்கு தகவல் சொல்லணும். இவங்க வேற இங்க இருக்காங்களே, போனும் போக மாட்டேங்குது. ஐயோ, எப்படி பேசுவேன் அவன் கிட்ட? அழுகாதீங்கம்மா, ஆபரேஷன் முடியும். நானும் மீனாவும் கூட இருக்கோம், கவலைப்படாதீங்க. நீயும் ரொம்ப நேரம் நிக்காத, உட்காரு. என்னம்மா ஆச்சு? சும்மா காய்ச்சல் தாம்மா, அதுக்கு தான் ட்ரிப்ஸ் போட்டாங்க. பாருங்க, மனோஜும் ரோஹிணியும் பிஸியா இருக்காங்க கம்பெனில. ரோஹிணி, உனக்கு தான் கால் வருது. யாரோ எம்னு வருது. யார் அது? அது என் கிளைண்ட், நான் வந்துடுறேன். என்னம்மா, நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இங்க மனோஜ் இருக்காமா. ஆச்சுமா, ஏன் அழுகுற? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன்டி. அவனுக்கு ரோட்ல விளையாண்டுகிட்டு இருந்தான்டி, ஒரு வண்டிக்காரன் ஏத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு கண்ணுல அடிபட்டுருச்சுடி. அம்மா, கிறிஷ கூட பாத்துக்க மாட்டியாமா? எங்கம்மா இருக்க? சென்னையில தாண்டி. நம்ம ஊரு டாக்டர் தான் இங்க அனுப்பி விட்டாரு. உடம்பு சரியில்லாதப்ப ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தேன்ல, அந்த ஆஸ்பத்திரியில தான் கிறிஷ சேர்த்திருக்கேன். நான் முக்கியமான கால் பேசிக்கிட்டு இருக்கேன்ல மனோஜ். இவங்கதான் என்னோட ஒய்ஃப். ஹலோ மேடம். வாஷிங் மிஷின் டீலர். இந்த அளவுக்கு ஸ்டெடியா நான் பிசினஸ் பண்றேன்னா எல்லாத்துக்கும் காரணம் என் ஒய்ஃப் தான். இவங்கதான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன். உடனே வர்றேன்மா, நீ இப்ப வராதரி. நான் கிறிஷ பாக்கணும். தூவும் மீனாவும் இங்க தாண்டி இருக்காங்க. என்னம்மா பண்றாங்க அங்க? நீ அந்த மீனாவுக்கு போன் பண்ணியா? போன் பண்ணல, மீனாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் வந்திருக்காங்க. இப்ப கிறிஷ பாக்கணுமா, இப்பதாண்டி எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மீனா கிளம்புனதுக்கு அப்புறம் நான் உனக்கு போன் பண்றேன். அப்புறம் வா, பாத்துட்டு கால் பண்ணுமா. இவங்கதான் என்னோட ஒய்ஃப் சார். இந்த கெட்டில பத்தி சொல்லுமா அவர்கிட்ட. இது என்ன பிரைஸ்? 1000 வருது சார். நீங்க பார்த்த ஃப்ரிட்ஜ ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம் சார். நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. மனோஜ், இங்க வா. ஏன் நான் ஃப்ரீயா குடுக்கறேன்னு கேட்க போறியா? அப்பதானே அவங்க பார்த்த காஸ்ட்லி ஃப்ரிட்ஜ வாங்குவாங்க. ஒரு பிசினஸ் டெக்னிக், நல்ல ஐடியா தான். நானே உங்ககிட்ட இத பத்தி பேசலான்னு தான் இருந்தேன். நம்ம இங்க வர்ற கஸ்டமரை மாத்திரம் நம்பி பிசினஸ் பண்ண முடியாது. வெளியே போய் கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ் இங்க எல்லாம் பெரிய ஆர்டர் எடுக்கணும். இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா ரோஹிணி? கெட்டில நமக்கு சில ப்ராடக்டோட ஃப்ரீயா தான் வருது. கெட்டில ஹோட்டல், ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே கொடுக்கலாம். கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா நமக்கு? கெட்டில நம்ம சேல்ஸும் பண்றோம். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டா சில கெட்டில்ஸ கொடுத்தோம்னா நம்ம கம்பெனிய ப்ரமோட் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான பெரிய ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ஷாப்ல வந்து வாங்குவாங்க. அத நாளையில இருந்தே பண்ணலாமே. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கும் பார்லர்ல பெரிய ஒர்க் எல்லாம் கிடையாது. பக்கத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி இருக்கு, அங்கெல்லாம் போய் பேசிடுறேன். இன்னும் நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நிறைய ஐடியா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். இன்னும் 2 daysல வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும். மனோஜ், நான் வர்றேன். ரோஹிணி நெல்லு, நம்ம கடையும் வச்சுக்கோ, அப்பதானே நம்மள கான்டாக்ட் பண்ண முடியும். மனோஜ், சார் அழாதீங்கம்மா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்வை இல்ல, அதெல்லாம் எதுவும் ஆகலமா. ஐபால்ஸ்ல அடிபடல, பார்வை குறைபாடு எதுவும் வராது. சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்ததுனால 2 நாள்ல கட்ட பிரிச்சிடலாம். இப்ப டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். அழாதீங்க, அதான் டாக்டரே சொல்லிட்டாருல. நல்ல வேலைமா, நீங்க 2 பேரும் கூட இருந்தீங்க, இல்லாட்டி நான் பயந்துருப்பேன். நீங்க கிளம்புங்க. சார் எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாருன்னு சொல்லட்டும், அப்புறம் போய்க்கலாம். நான் நல்லா தான் இருக்கேன், பொறுமையா போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சார் உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜரை பார்க்கணும். அதோ வர்றாரு பாருங்க. என் பேரு ரோகிணி. நாங்க விஜயா ஹோம்
கேஜெட்னு புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் எங்க கார்டு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆஸ்பத்திரிக்கு இந்த மாதிரி கெட்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? காம்ப்ளிமெண்டா உங்க ஆஸ்பத்திரிக்கு நான் கொடுக்குறேன். நல்ல பிராண்டாமா? நல்ல குவாலிட்டியான பிராண்ட் சார். புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம், அதனால கொடுக்குறோம். உங்க ஆஸ்பத்திரிக்கு தேவைப்படுற எல்லா அப்ளையன்ஸும் நம்ம ஷாப்லயே வாங்கிக்கலாம். எம்டி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த கெட்டில எல்லா வார்டுக்கும் நானே டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் சார். சார், இவங்க சொல்ற வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. சார், இந்த குழந்தைங்க வார்டுலாம் எந்த சைடு இருக்கு? இந்த சைடு தாம்மா, வாங்க. சார், அடுத்த சில்ட்ரன்ஸ் வார்டு எங்க இருக்கு? இதுவும் சில்ட்ரன்ஸ் வார்டு தான். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? காய்ச்சலா இருந்துச்சு, அதனால ஆஸ்பத்திரி வந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பையனுக்கு அடிபட்டு இருக்கு. எப்படி இருக்கு அவனுக்கு? யாரு என்னன்னு தெரியாம நீ எதுக்கு பதற ரோகிணி? சின்ன பையன்னு சொன்னாங்களே, அதனாலதான். இனி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, எனக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிறப்ப அம்மாவும் பையனும் வந்தாங்களே, அம்மா ஞாபகம் இருக்கு. பையனுக்கு தான் கண்ணுல அடிபட்டு இங்க சேர்த்திருக்காங்க. எப்படி இருக்கான்? இப்பதான் ஆபரேஷன் முடிச்சாங்க, சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், நீ என்ன பண்றீங்க? வேற பாக்ஸ் இருக்கே, யாருக்காச்சும் மேக்கப் போட வந்தியா? கட்டு தானே போடுவாங்க. எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடையில உள்ள பொருள்லாம் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரே வாரத்துல கடை திவாலாக போகுது, மட்டும்தான் ஃப்ரீ. ஆஸ்பத்திரிக்கு தேவையான எல்லா பொருளும் எங்க கடையில வாங்கணும்னு டீல் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நல்லா தான் இருக்கு, ஆனா தொழில் அதிபர்னு சொல்லிட்டு இருக்கானே, அவன் வந்து பண்ண மாட்டானா? கண்டிப்பா இத அவன் யோசிச்சிருக்க மாட்டான். இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் யோசிச்சோம். இதுவும் நல்ல ஐடியா தான். சின்ன பொருளை கொடுத்து பெரிய பொருளா வாங்க வைக்கிறீங்க. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போறியா? ஆமா, ஏன் போச்சுன்னா கடை நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். இப்பதான் மீனா எனக்கு நம்பிக்கையே வருது. அப்பாவோட 27 லட்சம் ரூபா திரும்பி கிடைச்சிரும்ல. இந்த வார்டுல ஆள் இருக்காங்களா? இந்த பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் இந்த வார்டுல தான் இருக்கான். நான் இங்கேயே கொடுத்துட்றேன். நீ ஒரு செகண்ட் நில்லு. என்னங்க நிக்க சொல்றீங்க? நீங்க மாத்திரம் உங்க வியாபாரத்தை டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, நாங்க பண்ணக்கூடாதா? என்னோட கார்டு, நீ ஜக்கு கொடுக்கற எல்லா இடத்துலயும் என்னோட கார்டையும் சேர்த்து கொடு. ஆஸ்பத்திரில இருந்து வெளியே போறவங்க கார் புக் பண்ணுவாங்கல்ல, நீ ஓகே. நீங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல நீங்க வர்றீங்களா? தான் கேட்டேன் மீனா. நாங்க கேன்டீனுக்கு போறோம் ரோகிணி. சாப்பிட்டு கொஞ்சம் மாத்திரை போடணும். அந்த பையனோட பாட்டிக்கு டிஃபன் வாங்கணும். இல்ல, ரொம்ப டயர்டா இருப்பீங்க போல இருக்கு, வீட்டுக்கு போக வேண்டியதானே? இதுக்கு யாருமே கூட இல்ல. இந்த ஊர்ல எங்களை மாத்திரம் தான் தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. வாமினா நம்ம போலாம். அத்தை வந்திருக்கேன்டா, பாருடா. சாரிடா, ஒரு அத்தையா என்னால பாத்துக்க முடியல. விஷயத்துல மாத்திரம் என்னால எதுவுமே செய்ய முடியலடா. நான் தான் உன் அத்தை வந்திருக்கேன். ஏன் நீ அழுகாத, இங்க பாரு. அவன் பொறுமையாரு. அவனுக்கு மயக்கம் தெளியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சும்மா பண்ணி வச்சிருக்க நீ. இவனை பாத்துக்க உன்னால முடியாதா? போல தாண்டி விளையாண்டுகிட்டு இருந்தான். பால் எடுக்க போனா வண்டிக்காரன் இடிச்சுட்டு போயிட்டான்டி. சின்ன குழந்தைமா, அவன் எவ்வளவு வலிச்சிருக்கோம். கண்ணுல வேற இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒன்னும் பயப்பட வேணாம், கண்ணுக்கு ஒண்ணும் இல்லையா. 2 நாள்ல கட்டை பிரிச்சுடுறதா டாக்டர் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நீ ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டம்மா. கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கேன். இது முடியும். என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் செஞ்சது எதுவுமே எனக்கு தப்பா தெரியல. என் பையனை அப்படி நினைக்க முடியல. நான் பண்ண ஒரே ஒரு பாவம், இவனை அனாதையா நான் விட்டு வச்சிருக்கிறதுதான். அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அழாத. கிறிஷுக்கு எதுவும் ஆகல கல்யாணி, நீ கவலைப்படாத. நாட்டுக்கு வந்துட்ட. முத்து மீனா இங்கதான் இருக்காங்க, கேன்டீன் போயிருக்காங்க. நான் பார்த்தேம்மா. கெட்டில் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வந்தேன்னு சமாளிச்சுட்டேன். கல்யாணி, இந்த நேரத்துல நான் இத சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. முன்னாடி மாதிரி உன்னை தனியா பாத்துக்க முடியலடி. உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு. அப்படிதான் படுத்து தூங்கிட்டேன். இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் எப்படி ஆவான்னு எனக்கு பயமா இருக்குடி கல்யாணி. சீக்கிரமாவே கிருஷ பத்தி உன் வீட்டுல சொல்றதுக்கு பாரு கல்யாணி. சரிமா, முத்து மீனா எப்ப வேணாலும் வருவாங்க. நான் கிளம்புறேன். போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லு, நான் வர்றேன். நைட்டு கூட உன் கூட வந்து தங்கிக்கிறேன். வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நான் பாத்துக்கிறேன்மா. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னையே பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும். நீ பாத்துக்க போறியா? நானும் இங்க இருக்கேன். இப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம். இனி எல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த பையனை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க கிட்ட விசாரிச்சேன். இல்ல, எப்படி அடிபட்டு இருக்கு பாருங்க. கட்டு வேற போட்டிருக்காங்க. ரொம்ப அழுகுறாங்க. தனியால வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாங்க, வேற யாருமே கூட இல்ல. அது எப்படி ரோகிணி உனக்கு தெரியும்? பேசும்போது சொன்னாங்க, பையனுக்கு அப்பா அம்மாவும் இல்ல, ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதான் துபாயில இருக்கதா சொன்னாங்கல்ல. வயசான அம்மாவையும் குழந்தையும் விட்டுட்டு துபாயில போய் என்ன சம்பாத்தியம் பண்றாங்களோ, எல்லாம் தன்னை பத்தி மாத்திரம் தான் கவலைப்படுவாங்க.
அந்த பொண்ணு மாத்திரம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு போல இருக்கு. நீ இன்னும் கிளம்பலையா? ஏன் ரோகிணி? மீனாவுக்கு ஃபீவரா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? இல்ல ரோகிணி, அந்த பையன் கண்ணை திறக்கட்டும், பாவம் தனியா இருக்காங்கல்ல. டிஸ்சார்ஜ் டேட்டு டாக்டர் இன்னும் சொல்லல, அதையும் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு பாக்கலாம். அந்த அம்மா கிட்ட, துபாயில இருக்க பொண்ணு கிட்ட பேச சொல்லணும். காசு முக்கியமா பையன் முக்கியமா? பிடிச்சு 4 அடியாவது அடிக்கணும். அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க, சம்பாரிச்சாதானே பாத்துக்க முடியும். தாண்டி வேலைக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், இங்க என்ன வேலையா இல்ல? அது எதுக்கு உங்களுக்கு? ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.